நீ ஒரு ஸ்டாஃப் மெம்பர் ஆடுறிய வெக்கமா இல்ல? சேர்மன் வர்றாரு. போடாதவன்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான், போடுறவர ஆடாம வராது. யோ என்ன அது பாக்குறதல்ல? இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். பாக்க சொல்ல நிறுத்த சொல்ல வேண்டியதா? தண்ணி போடலங்கிற திமிர்ல பேசுறான். பசங்கன்னா அப்படித்தான். பிரின்சிபால் இல்ல அதான் இந்த போடு போடுறாங்க. யார் சொன்னது? அடுத்த பிரின்சிபால் நான் தான். அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது. அத நான் சொல்லணும். பூதேவி யார் அவங்கள சொன்னேன் சார். இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சுடுகாடுன்னு நினைச்சீங்களா? ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்ல. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கடையை அடிக்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்க தான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம். அவங்க தான் தமிழின் கலாச்சாரம். அவங்க தான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. அட்ரா டேய், அடிங்க அளவுட்டு போ. டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அறிவு வைப்பிய வேணா வாங்கிக்கிறியா? நோ நோ நோ. டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரான், அவனை கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யார பாத்து? வெயிட் பாத்துடா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வர அன்னைக்கு இப்படி பட்டனை போடாம வர்றீங்களே, பட்டனை போடுப்பா. நீ போட்டு விடுற. ஓகே ஓகே, கூல் டவுன். கிரேட் இன்சல்ட். நம்ம காலேஜ் பையன் தானடா, நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டு விடுறேன். அவன் ஜட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கிறியாடா. டேய் பட்டன் இருந்தாடா போடுவே, இருந்தாடா போடுவே, இருந்தாடா போடுவே. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் நீங்க, செகண்ட் ஹாஃப் சேது சியா மாதிரி போறா. என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? நான் அவனை கூப்பிட சொன்னேன்டா. கூப்பிட சொன்னேன். நேத்து வரேன்னு சொல்லிட்டு ஏண்டி வரல? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரேன்னு தாண்டி சொன்னேன், அதுக்குள்ள ஒரு அப்பாயின்ட்மெண்ட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எப்படி போணும்? மெயின் பில்டிங் தாண்டா கேரடர் வரும், அதையும் தாண்டி போனா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வரும். ஒரு நிமிஷம் எப்படி? உன் பேர் என்ன? கோகுல். கோகுல், எதையுமே தாண்டி போக முடியாது தெரியுமா? கிராஸ் பண்ணி தான் போகணும், சரியா? சரிங்கண்ணா. ஓகே பாய். யாரா அவன்? எஃப் சேனல்ல ஃபேஷன் கேட்வாக் நடந்து வர மாதிரி வர்றான். ஒரு மாதிரியா இருக்கிறானே, கேப்பமா? என்ன புதுசா? ஆமா புதுசுதான். கரெக்டவா? இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆண் வர்க்கங்கறனால நீ தப்பிச்ச. ஆமா ஃபர்ஸ்ட் இயரா? ஃபைனல் இயர். என்ன எதை கேட்டாலும் ஏற்கு பாரா பேசுறான். என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மேன். இங்கிலீஷ் நம்ம டிபார்ட்மெண்ட். ஐ அம் ஜேகே. ஐ அம் அஸ்வின் ஃப்ரம் ஊட்டி. ஓகே ஓகே, ஐ அம் ஆல்சோ இங்கிலீஷ். ஸ்கூல் கான்வென்ட்ல ஊட்டிலாம் படிச்சேன். ஹலோ, ஐ அம் நெப்போலியன். போடா, இவர் நெப்போலியன், இவர் விஎஸ் ஓபி, இவர் ஓல்ட் காஸ்கி, இவர் ஓல்ட் மங்கி, இவன் மானகட்ட மானிட்டர். இந்த ஜேகே பார்க்க வந்திருக்காரு, கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கங்கடா. என்ன நடக்க போகுதோ தெரியல. டேய் எங்கடா மகா? யாரா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? உங்களை தான கேக்குறேன், சொல்லுங்கடா. ஏய் முதல்ல ஸ்டூடண்ட்ஸ் மேல இருந்து கையறா. கையை வச்சீங்க காம்பவுண்ட தாண்ட மாட்டீங்க. டேய் காம்பவுண்ட் தாண்டறத அப்புறம் இருக்கடா. முதல்ல என் மகன் எங்க சொல்லுங்க. கத்தாதயா, உன் பொண்ணு செத்து போய்ட்டா, சூசைட் பண்ணிட்டா. தர்மாஸ்பத்திரி ராயப்பேட்டையில இருக்க, போய் கட்டிட்டாளு. நான் அன்னைக்கே சொன்ன கேட்டிங்களா? என் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. அநியாயமா என் பொண்ணு சாகடிச்சிட்டீங்களே. செத்தா மட்டும் அழுகுறீங்கல்ல, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா உங்க குடி முடிவு போயிருக்குமா? அவங்க சாகலமா, நாங்க மட்டும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலனா அவங்க செத்து போயிருப்பாங்க. அவங்க சாகறத தடுக்கத்தான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். என்னங்க, நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. வேண்டாம் பேபி, என்னைக்கு அவன் நம்ம வீட்டு படியை தாண்டி போயிட்டாலோ அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சு போச்சு. டேய் நீங்க நல்லா இருக்க மாட்டீடா, அல்லாஹ் கசம் சொல்றேன்டா. நீங்கள ஒரு மகளை பெத்து அவளை காலேஜ் வர படிக்க வச்சு இது மாதிரி ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டா உங்க மனசு என்ன வேதனைப்படும்டா. டேய் எங்க வயித்தறிச்சு உங்களை சும்மா விடாதடா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீடா. பெத்தவங்களுக்கு தெரியாதா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? நீங்க யார் இதெல்லாம் செய்யறதுக்கு? அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க? அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு, செலவு மிச்சம்னு சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த மூஞ்சியை பாரு, முதல்ல இது மூஞ்சியா பாரு. இந்த மூஞ்சிக்கு அவங்க அப்பன் 40,000 நகை 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறான். சமுதாயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கறத நாங்களே பண்ணி வச்சோம். இதுவும் ஒரு வே ஆஃப் சோசியல்
சர்வீஸ் தான். என்னடா சொல்ற? கரெக்டா சொன்ன. ஓடு. பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, வெக்கமால? ஹலோ நிறுத்துங்க. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன இப்போ? நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலன்னா இந்நேரம் அவங்க செத்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டு போலாம். ஆனா எத்தனை நாளைக்கு பிள்ளைங்களை பிரிஞ்சு பேரண்ட்ஸால இருக்க முடியுமா? நாளைக்கே அவங்க ஒண்ணா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அவங்க செத்துட்டாங்கன்னா உயிரோட வேல்யூ தெரியாம பேசாதீங்க. சார், கல்யா. எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதான் இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான். தேங்க்யூ. இந்த கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்காந்துட்டு பேசுவோம். எஸ். அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடெண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார், போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார், சாரி சார், சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டேய், யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சார், நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. மம்முட்டிங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? Thank you சார். முடியாது. ஏன் அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளு வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆர் யூ சேலஞ்ச்? டேய், சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்ச அடைக்கடா. அவனுக்கேடா முழு சிகரெட் கொடுக்குற? பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் கொடு. எச்ச சிகரெட் கொடு. அட்ரா. ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா, அடி, அடி. அட்ரா. என்னடா கம்மா கரையில கழட்டு போய் சுருட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிற? ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பார்த்துக்கிட்டு அவ பார்க்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸ் விடு. எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்கிறவன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒத்தி ஆடுறா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே. பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்ற. ஏய், அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு. எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. எப்படி? ஒண்ணுமில்ல. என்ன அறையா உதையா? அரை. இப்ப தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? No. நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க Never. மாட்டேன். பார்க்கலாமா? பஸ் வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஒரே கூட்டமா இருக்குது. எப்படி ஏறுறது? டேய்,
கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போகுது. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஏன்டா ஸ்டூடண்ட்? உங்களை எல்லாம் நிப்பாங்க, இடிக்காம போகணும். ஏய் ஏய் ஓ டிச்சு போ போடா. ஏய் ஏய் இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி, ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி, பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க, லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய், ஆம்பளைன்னா ஒரு தில்லு வேணும், அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன், இடி. எத்தனை நாளா இந்த வேலை? எத்தனை நாளா இந்த வேலை? மேடம், நான் சொன்னேன் மேடம். இவன் தான் என்ன அவன்? போலீஸ் ஏட்டுன எரும மாடு அவருக்கு ஆப்பு இருக்குல்லப்பா, இவனுக்குள்ளே பாலிடிக்ஸ். ஆப்பு வைக்கிறேன்னு சொன்ன கலிவர்தனுக்கே ஆப்பு வச்சிட்டீங்களாடா. பின்ன என்ன சார், பிரின்சிபல் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா சார்? சரி வர 22ஆம் தேதி டெல்லியில் நடக்க போற இன்டர் காலேஜ் டென்னிஸ் காம்படிஷன்ல நம்ம பாரதியோட விளையாட போறது யாரு? டென்னிஸ் எல்லாம் வெள்ளக்காரன் கேம் சார். நம்ம இந்தியன் கேம் விளையாடுவோம் சார். கபடி, கண்ணாமூச்சி, கட்டிப்புடி இந்த மாதிரிலாம் விளையாண்டோம்னா சூப்பரா இருக்கு சார். கபடி, கண்ணாமூச்சி, ஆடப்பாவீங்களா? டென்னிஸ் விளையாடுறதுக்கு யாரா ஆம்பளை இருக்கீங்களா சொல்லுங்க. பாரதியுடன் விளையாட இங்க எந்த ஆணுக்கும் தகுதி இல்லை. டேய், அவர் டென்னிஸ பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா, அதுல என்ன இருக்கு? என் கூட ஆடணுங்கிற ஆசையில பேசாத. முதல்ல உனக்கு டென்னிஸ் தெரியுமா? டென்னிஸ் தெரியுமான்னு கேட்காத, டென்னிஸ் விளையாட தெரியுமான்னு கேளு. அண்டர்ஸ்டாண்ட்? டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த தடவை நம்ம அஸ்வினும் பாரதியும் தான் டெல்லியில் நடக்க போற டோர்னமெண்ட்ல பார்ட்னர்ஸா இருக்க போறாங்க. பாரதி, டெல்லி பிளாட்ஃபார்ம்ல கப்பு சீப்பா இருக்குது, விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட போறீங்க. ஜெயிச்சு வாங்கிட்டு வாங்க. டேய், பிளாட்ஃபார்ம்ல உள்ள கப்பையும் கண்டிப்பா வாங்க வேண்டாம். ஏன்னா மொண்டாட்டி வாங்கிட்டு சொல்றேன். அது தவிர வெள்ளி கப்பும் கண்டிப்பா வாங்கிட்டுருவேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுட்டேன்டா, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாட லாயக்கே இல்லன்னுட்டு. ஆனா அது பார்க்க கூட லாயக்கு இல்லன்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டேன். நாங்க நல்லா விளையாடுவோம் சார். இந்த கப்புலிங்க சலப்பலா சாங்ஸ் எல்லாம் அதெல்லாம் விட நீ டிக்கிலோ நான் விளையாடலாம். ஏ அஸ்வின், பாரதி, சீக்கிரமாக நான் போறேன். From Chennai to Delhi via Mumbai is ready to take off. We kindly request passengers to get themselves prepared to board the flight. Thank you. Sorry. It's okay. தேங்க்ஸ். என்னாச்சு அஸ்வின்? ஒண்ணும் இல்ல. ஐயோ, கட்டு போட்டுருக்க. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. Nothing serious? நத்திங். வாங்க, நிச்சயமா மேட்ச் வின் பண்றோம். குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம். படா, நானும் தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். வரிசையா போய்கிட்டு தான் இருக்குது. டாய்லெட் எங்க இருக்கு சார்? டாய்லெட் எங்கன்னு என்ன கேக்குறிய? Sir, good morning. வெரி பேட் மார்னிங். Sir? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீ இந்த திராபிகளோட அலையும் போதே நினைச்சேன் எசக்கு பெசக்கா மாட்டிக்க போறேன்னு. ஐயா, எதை சொல்வதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். இத பாரு பாரதி, நீ நல்ல பொண்ணாச்சேன்னு சொல்றேன். உன் பேரு காலேஜ் ஃபுல்லா நாரிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா கிளீன் பண்ணிடு. அஸ்வின் வர நம்ம கூட ஒட்டுறதே இல்லடா. டேய், ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றானா ஃபிகரை செட் பண்ணிட்டான்னு அர்த்தம்டா. நல்லா பழகிட்டு இருக்கிற ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றாளுங்க, ஃபேமிலில இருந்து கட் பண்றாளுங்க. டே, இதெல்லாம் இவளுக்கு கை வந்த கலடா மச்சி. ரொம்ப அடி வாங்கியிருக்க போல. டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப கத்துறீங்க. இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு? புக்கா வச்சுட்டு போ. எனக்கு எதுக்கு இது? நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? நல்லா இருப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் சார். ஐயோ, ஏடா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற நீ? பின்ன என்ன சார், நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவார்டர் கரெக்ட் பண்ணலாம்னு எது போறது. கோட்டா? நட பிரின்ஸ் ரூமுக்கு. சார் வேணாம் சார், சொல்றேன் நாடா. சார். வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் இப்படி சார். வர போறே இல்லையா? சார், பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின்விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா? Please, cool down. உங்க மூத்த பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ, பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுக்குள்ள ஒரு பாரதியார் இருக்கலாம், ஒரு பாரதிதாசன் இருக்கலாம், இல்ல கண்ணதாசன் இருக்கலாம். அதனால நீங்க சுயமா சிந்திச்சு எழுதிய சுய கவிதை ஒன்றை இங்க வந்து பாடலாம். அதுக்கான மேடை தான் இது. ஐயா,
சுய கவிதையை தான் பாடணும், சுய சரிதத்தை பாடப்படாது. ஜோக்கர்த எப்படி போட்ட? உங்களை பத்தி தான் பசங்க பேசிட்டு இருக்கானுங்க. என்னென்ன? ஆடிட்டோரியத்தை விட்டு நீங்க வெளியே வந்ததும் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்களாம். இவர சிவி கொடுத்ததே இவர்தான். இப்போது நமது மாணவர் ஆண்டியப்பன் பாடுவார். அவ்வளவு அசட்டு. இந்த கும்பிடுறான், எந்த All the தொகுதி best. போறேன் பின்றாங்க, அவன் வேற பின்றான். இதெல்லாம் ஓகே, பரீட்சை தான் புடிங்கிச்சு. மைக்க தேடுறான் போல இருக்க. உங்க கண்ணாடி காட்டி கொடுங்க. ஏய், இதா இருக்குடா. நீராறும் கடல் எடுத்த நிறுத்துடா. நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பாட வேண்டிய பாட்டை இடையில ஆப்பு மாதிரி சொருகிற. உனக்கு படிப்பு தான் ஜீரோன்னா பாட்டும் ஜீரோ தான். மூஞ்சி மோர கட்டைய பாரு பா அப்படின்னு இவர் சொல்ல சொன்னாரு. வெளியே வா, நான் எப்ப சொன்னேன் உனக்கு ஆப்பு. அப்படி போடுற கலகிட்டடா மாமு. இப்போது அஸ்வின் அவர்கள் பாடுவார். ஐயா என்ன இப்படி பேசுறான் கைய? அவங்க அப்ப சவுகார்பேட்டையில சப்பாத்தி கடை வச்சிருக்கா போல இருக்கு. வணக்கம். பாட்டு படிப்பல்ல? பாடுவேன் சார். பாட்டு படிக்கணும். பாட்டை படிக்கணுமா? அது என்ன செய்யுல? ஆமையா, எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. காங்கோவா இருக்குமோ? யாரு கண்டா? ஆமா, நீ படிக்க வந்தியா படம் வரைய வந்தியா? அன்னைக்கு என்ன ஆடிட்டோரியத்துல மைக்க பிடிச்ச பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, நீங்க என்ன படம் வரையற? நீ ஒருத்தன் தான் இந்த காலேஜ்ல படிச்சு உருப்படியாவன்னு நினைச்சேன். நீ என்ன படம் வரைஞ்சிட்டு இருக்கிற? படிப்பேன் சார். என்னமோப்பா, நான் அட்வைஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கார் சாவி பாரதி. நானே கொண்டு போய் கொடுத்துறேன். சார் கொடுங்க சார். இது என் கிளாஸ்மேட்டோட வண்டி சாவி, நானே கொடுத்துறேன். அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் தானப்பா? இல்ல சார், நானே கொடுத்துறேன். கொடுத்துறியா? இப்ப லைப்ரரியை நான் போட்டா போறேன். ஐயோ, எங்க இருந்து வர்றாங்க அவங்கலாம்? ஐயோ ஐயோ, இது லைப்ரரியா லவர்ஸ் பார்க்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. நீ ஏமா ஓடி வர்ற? சார், என்னோட கார் கீ மிஸ் பண்ணிட்டேன். கார் கீ தானே? உன் கார் பக்கத்துல அட்டென்ஷன் போஸ்ட் அஸ்வின் நின்னுட்டு இருக்கறான். அவன் கையில கார் கீ இருக்குது. அம்மா, என்னம்மா நீ உன் காரை மட்டும் பாத்துட்டு இருக்க? இவனை பாரு எவ்வளவு சீட்டிங் பண்ணிட்டு இருக்கான். எப்படி நீ தோக்கதா பாரு, பேசாம இரு. இப்ப நீ போட்ட கார்டு ஃபைனல் தானே? ஆமா. யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கறாங்கன்னு பாத்துடுவோம். டன்டடாய். நல்லா பாத்துக்கோ, ரம்மி எல்லாம் இருக்கா பாத்துக்கோ. அப்பா ரெடியா? எஸ் ரெடி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஏம்மா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு? நான் என்னடா பண்றது? ஏம்மா அந்த ஆளு கிச்சனுக்கு அனுப்பிச்ச? ஆமா, உங்க அப்பாவை நான் தான் கை பிடிச்சு கொண்டு போய் கிச்சன்ல விடுறேன். அவர் தான் கண்ட கண்ட சமையல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பண்ணி பாக்குறேன்னு ஆரம்பிச்சிடுறாரு. எப்படியாவது தப்பிச்சலாம் நினைச்சேன், முடியாது போல் இருக்கு. அம்மா, நீ எதுக்கு ஃபேமிலி டாக்டர் வர சொல்லிருமா? ஏய் சும்மா இரு. அம்மா விட அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. கேட்டியாமா அவன் சொல்றத? உன்னோட அப்பா நல்லா சமையல் பண்ணுவாரு. நாளைல இருந்து அப்பாவே சமைக்கட்டும். அதை யார் சாப்பிடுறது? நான் எப்படி சமாளிக்கிறேன்? Special continental food cooked by the whole family by Justice dash 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 dash. என்னங்க, நான் இன்னைக்கு விரதா. உட்கார் உட்கார் உட்கார். ஒரு வாரம் பூரா நீ சமைச்சு நான் சாப்பிடுறேன், எவ்வளவு பெரிய கொடுமை. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சமைச்சதை நீ சாப்பிடு. நான் பாவம். நான் விட மாட்டேன், இல்லன்னா டேலி ஆகாது. ஈட் லேடி. சூப்பர். அதுதான் என் அப்பா பொண்ணு. உண்மையிலே உப்பு அதிகமா டேய் இருக்குப்பா. டேய் 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 டேய். A squared is to B squared is to whole squared மாதிரி படிச்சிட்டு கால்குலேட் பண்ணி தான் போட்டுருக்கேன். உப்பு அதிகமா இருக்காது. ஒரே காரமா இருக்கு. Don't argue with me. அடச்சி. ஏன்டா சண்டே கூட கோர்ட்டை ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். வேண்டாம், உட்கார், சாப்பிடு. நான் எடுக்கிறேன். ஹலோ சார், நான் பாரதியோட கிளாஸ்மேட் அஸ்வின் பேசுறேன். பாரதி ஃபோன். என்னக்கா? பாஸ் மார்க் கொடு. ஹலோ. அஸ்வின் கொஞ்சம் பேசுறேன். கொடு. நான் ஸ்டான்லி ஹாஸ்பிடல் 7th பிளாக்ல இருக்கேன். கொஞ்சம் உடனே வா. நான் உடனே வரேன். ஏய், என்ன? என்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான். நான் கிளம்புறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? வந்து சொல்றேன். ஏய் பாரதி. என்னடா அஸ்வின், என்னையில இருந்து வேஸ்டிங் மாடலிங் பண்ண ஆரம்பிச்ச? தமிழ்நாட்டுக்கார வேட்டி கட்டுறதே அதிசயமா இருக்கா? இல்ல நீ ஊட்டில இருந்தவனாச்சே, சொட்டு மப்பளோட அளவே அதுக்கு சொன்னேன். இதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாண்டா. சரி, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, எங்களுக்கு ஸ்வீட் கொடுப்ப நாங்க எதிர்பார்த்தோம். நீ மறந்துட்ட, அதான் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தா.
தேங்க்யூ. இப்போது சொல்லு, வேஷ்டி எதுக்காக கட்டியிருக்க? டேய், பாரதி என் பர்த்டேக்காக இதை பிரசன்ட் பண்ணிருக்காடா. கதை அப்படி போகுதா? காதலிக்கிற ஸ்டேஜ் வேஷ்டி வாங்கி கொடுத்துருக்கா, சந்தோஷமா கட்டிட்டு இருக்கேன். அடுத்து கலட்டி விடுற ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும், அப்ப கோணம் வாங்கி கொடுப்பா, அதையும் சந்தோஷமா கட்டிக்க. நிறுத்துங்கடா. இவன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறிட்டா தெரியுமா? அவ எதுக்கு பதறனால யாருக்கு தெரியும்? அஸ்வினை மூட் பண்றதே உனக்கு வேலையா போச்சுடா. இவன் ஒளிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான், நீங்க ஒத்துறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் ஊத்துறன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கடைய மூட போறேன். தாயா இந்த மண்ணோட குணம் பறிச்சோன்னா என்னமா படிக்கிறாங்க பாரு. டேய், என்னடா என்னத்த கவுந்தடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க? கொண்டா இப்படி. அன்பே லட்சி கையறா. உடம் வைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். ஏடா மூதேவி, இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா? ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க. சார் இத கொஞ்சம் பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்க. அட இத பாருங்க சார். கொண்டா. யோ, இந்த காலத்துல உரநடை, அந்த காலத்துல செய்யுள் தானேயா? நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதி காலத்து மனுஷன் சொல்றீங்களா? பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுண பண்டியன் சார். உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். ஆ? அப்பா பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரழியாத வந்துரு. தள்ளி இல்லம்மா. டே அஸ்வின், என்னடா நீ பொண்ணை தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? சார், அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதா தப்பா நினைக்கிறதா? அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல் இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களேவா? பசங்களோட சேர்த்து ஒண்ணே. பாத்தியாப்பா, உன்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன பலன்னு? உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேருன்னு சொல்லு. அம்மா என்ன? குவார்டர் தான் வருமா? இவ்வளவு புக்கு போட்டு குவார்டர் தான் வருமா? இருக்கிறதே விற்க மாட்டேங்குதே, நீ வேற. இதெல்லாம் எடுத்து வைடா. போடுற படிக்கிற புக்கெல்லாம் விக்கிறீங்க, அறிவில்ல உனக்கு? மாம, மக்களுக்கு தான் தேவை புக்கு, இப்ப நமக்கு தேவை கிக்கு. போறோம். புள்ளுக்கு வேணும்டா. புள்ள எடுத்து வச்சு தொலைடா. எடுத்து வைடா. போற. இந்தடா இதையும் போடுறான். இன்னும் ஓகேவா? சரி, காசோட கடை முடியும். காசை கொடு. என்னைக்கு எடுப்ப? குடு நைனா. என்ன குடு. குடுங்கடா. இவனுங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். ஏன்னா நீ என்ன சும்மா பொம்மையை பாத்துங்கடா? வாங்கணும்னா வாங்க, இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அதை தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா என்ன பண்ணீங்க? இங்கேயே படிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? புக்கை வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடல் புறா இருக்கிறதா? பரவாயில்ல, எதாவது என்ன மொழியில பேசுறீங்க? தமிழ்ல பேசு. ஐயோ, தமிழுக்கு வந்த சோதனையப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடிக்கிட்டு போ. இந்த புக்கு என்ன விலை இருக்கும்? சரி, 100 ரூபா கொடு. இந்தா. 100 ரூபாவா? சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 50 ரூபா கொடுங்குறேன். இன்னும் கோழி கலர் மாதிரி கலைங்க கிடக்குற. இன்னும் ஓனா என்னன்ற சொல்லு. ஐயோ, இது எவ்வளோ? வாட்டர் கூடு. குவாட்ரா? புரியல? இல்ல, 25 ரூபா கொடுன்றான். பாவம். ஏய், வாங்கடி. ஐயா, சாண்டில்யனின் புத்தகம் வந்தால் எடுத்து வைப்பீர்களா? கடுதாசு போடுறேன், வந்து வாங்கி போ. போவியா? ஒரு ஆளு ஒரு புக்கு வாங்குறதுக்கு இத்தனை பேர்ரா? என்னங்கடா கதை? சைடிஸ் எல்லாம் வாங்கிருங்கடா, எதையும் மறந்துடாதீங்க. முதல்ல ஊறுகாய வாங்குங்கடா, இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒரு பெக்கு ஏத்துனா 10 ஆண்டுக்கு சமம். ஏண்டா அஸ்வினே, இன்னைக்கா ஒரு பெக் அடியேண்டா. டேய், அதெல்லாம் தப்புடா. ஒன்னொன்னு எடுத்துக்க. மாற முடியலப்பா. டேய், இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள மப்பேறி போச்சா? இவெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சா தானே பார்த்தாலும் சவா. அதெல்லாம் ஒயிட் சாப்பா பார்த்தாலே ஐயோ, இப்ப எப்ப வருவானுங்களோ?
கேர்ள்ஸ் என் ஆட்டோகிராஃப் வேணுமா? ஆட்டோகிராஃப் உங்ககிட்ட தேவையில்லை சார். ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப். ஏய், என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? ஆட்டோகிராஃப். பாத்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இதோ போட்டு தரேன். என்ன சார் கையெழுத்து உங்கள மாதிரியே கிறுக்கலா இருக்கு? இது என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சொருகி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேற மாட்டான். தேங்க் யூ. ஆட்டோகிராஃப் ஏய், ப்ளீஸ். என்னடா மூஞ்சிக்கு முன்னால ஒரு மணி நிட்டுற? ஓஹோ, வெத்து பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்த வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலாம்னு பாக்குறியா? உங்களுக்கு சொத்தும் இல்ல சுகமும் இல்ல. கொண்டாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம் தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க. போடா. தேங்க்யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதீயா. நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 25,000 30,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 ரூபாய் தான் வாங்கினேன். இன்னைக்கோட ஒளிஞ்சது. மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பரை நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திராஸ் பவுடர் தடவி இருக்கு. ஆந்திராஸ் பவுடரா? இனிமே என் கை என்ன என் டைக்கு கூட குஷ்டம். என்ன சொன்னா தர்ணா பண்ண போறீங்களா? கை நிறைய பிட் நோட்டீஸ் வச்சிருக்க. சார் எனக்கு மேரேஜ் சார். அப்படியா? அப்போ வரகுண பாண்டியனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்நாள் பூரா அவனை வறுத்து எடுக்க போறேன்னு சொல்லு. வரகுண பாண்டியனுக்கு ஆப்பு வச்சிட்டியா? வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? குடிச்சு குடிச்சு சாகரன்னு முடிவு பண்ணிட்டியாடா? ஏன்டா அப்படி நாசமா போற? காதலிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணையா மாதேவி தெரியாமலே பார்த்து பீச்சுன்னு சுத்த வேண்டியது, கழட்டி விட்டதுக்கு அப்புறம் கண்டதையும் குடிச்சு இப்படி கவர வேண்டியது. திருந்துகடா. இந்த காலத்து பொண்ணுங்க காதலிக்கிறவனுக்கு செக்யூரிட்டி இருக்கான்னு பாக்குறாங்கடா. அதனாலதான் அந்த ஜேகே இன்ன வரைக்கும் எவனையும் லவ் பண்ணாம இருக்கான். உன்னை எவ்வளவு காதலிகள் சொல்றா? ஒன்ன மட்டும் காதலிச்சாலுங்களா? டேய், அவங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க பிடிக்காதடா. காதலிக்கிறவனுக்கு பர்சனாலிட்டி இருக்கணும், கையில பசை இருக்கணும், கார் இருக்கணும், வீடு இருக்கணும், மகாபலிபுரத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஓட்டிக்கிட்டு போயிட்டு வரணும். இதுக்கு மேல லவ் பண்றவனுக்கிட்ட எல்ஐசி பாலிசி இருக்கான்னு பாக்குறாளுங்க. ஏன் செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு துட்டு கிடைக்கும்ல, அதுக்கு காதலிக்கிறங்கிற பேர்ல கறக்குற வரைக்கும் கறந்துட்டு எல்லாம் காலியான உடனே நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எங்க அப்பா தூக்குல தொங்கிடுவாரு, எங்க அம்மா நெருப்பு வச்சுக்குவாங்க அப்படின்னுட்டு ஓனானுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு தேவாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து மீட் மை ஹஸ்பண்ட் ஹி இஸ் வர்க்கிங் ஃப்ரம் கார்ப்பரேஷன் இன்ஜினியர் வந்து நிப்பாளுங்க. போங்கடா நீங்களும் உங்க காதலன். ஏய், காதலை பத்தி தப்பா சொல்லாத. நீ பேசாத. பெரிய ஷாஜகான். டேய், அரங்கேற்ற போய் அவமானப்படுத்தலாம் நீ. என்னைக்காவது அவன் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிடலாடா. எனக்கு என் பாரதியை பத்தி தெரியும். ஆமா, பெரிய மகாகவி பாரதி. ஏய் அஸ்வின், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு இல்ல, நீ காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனியா தான்டா உண்மையான காதல். இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமை தான். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லவ் பண்ணி தோத்து போன பொண்ணுங்களை விட ஆம்பளைங்க தான்டா ஜாஸ்தி. லவ் பண்றேன்னு இவனும் குடிச்சு செத்து பெத்தவங்களையும் சாகடிக்கிறத விட என்ன மாதிரி பொறுக்கியா இருந்துட்டு போலாம். தூக்கிட்டு வாங்க. நான் எம்பி பேசுறேன். சரி சரி, அதெல்லாம் எதுக்கு? நீ பஞ்சர மீன் வாங்கி வாழையும் தலையும் குழம்பு வச்சுட்டு நடுக்கண்டத்தை வறுத்து வச்சிரு. ஓகே? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். உங்க விஷயமா தான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு வந்ததும் கண்டிப்பா உங்களை பாக்குறேன். என்ன பட்டுமா? வணக்கம் வணக்கம். செல்ல குடியா. போயிட்டே சார், ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். தம்பி, நானும் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு அவர் பின்னாடி அலையோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் பண்றது? வேலை வாங்கி தருவாருங்கிற நம்பிக்கையில 25,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன். வேலை கிடைச்சாதான் சார் எனக்கு லைஃபே கிடைக்கும். தம்பி, உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சீக்கிரம் சொல்றேன். வாங்க வாங்க. என்னடி வீடே ரொம்ப மாறி போயிருக்குது? நீங்க அனுப்புனீங்க, அவர் தான் மாத்த சொன்னாரு. நான் அனுப்புனா? நான் யாரையும் அனுப்பலையே. தம்பி தம்பி இங்க வாப்பா. இவன் எப்படி இதுக்குள்ள இங்க வந்துட்டான்? வணக்கம் சார். இவர்தான் அந்த தம்பியா? உனக்கு தம்பியா எனக்கு தம்பியா? ஏன்பா உனக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காக இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா? சார், இவங்க சிபாரிசு பண்ணா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. இவங்க என்ன பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா வேலை கொடுக்கறதுக்கு?
பணம் கொடுத்துருக்கேன் சார். யோ, பணம் கொடுத்துருக்கேன் இப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்கேன். அது எங்க கொடுக்கணும் அங்க கொடுத்து வச்சிருக்கிறியா? கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு வேலை கிடைக்கும். சார் போஸ்ட். என்னங்க போஸ்ட்மேன் வந்திருக்காரு. அஸ்வின் பா லெட்டர் பா. யார் அஸ்வின்? ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் போட்டிருக்காங்க. ஏதாவது வேலை விஷயமா? இல்லம்மா, ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கெட் டுகெதருக்கு வர சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வா. இல்லப்பா, ஒரு நல்ல வேலை இல்லாம. அஸ்வின், உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ பார்க்க போற. அவங்க மூலமா உனக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லையா? உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, புகை போட்டா எல்லாம் சரியா போயிடும். டேய் உசேன், அம்மா, நான் கார்பரேஷன் லாரி புகையவோ சிகரெட் புகையோ சொல்லல, இந்த சாமானி புகையை சொன்னேன். என்ன லெட்டர் கொண்டா? ஓ இதுவா? எப்பயும் வருஷம் வர்றதானே, தைரியமா போயிட்டு வா. டேய், நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றது? இந்த ஃபேஸை வச்சு தான் இதுக்காக மாஸ்க் போட்டா போக முடியும்? டேய், நானும் உன் கூட படிச்சவன் தான். நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்? எங்க அப்பா படிக்கிற காலத்துல மண்டையை போட்டான், வேற வழி இல்ல. குலத்தொழில் ஒன்னே ஒண்ணுதான், சாமானி போக போறது. இதை நான் மெயின்டைன் பண்ணல. இவ்வளவு ஏன், ஊட்டிக்கு வரும்போது என் கூட படிச்சவங்க எல்லாம் வக்கீலா வர்றான், போலீஸ் ஆபீசரா வர்றான். அவங்கள பத்தி நான் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கேனா? இல்ல. ஏன்? அல்லாஹ் எனக்கு விதிச்ச விதி இதுதான். அதே மாதிரி உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும். கவலைப்படாத, போயிட்டு வா. நிதி வசூல் வேட்டையை கிளம்புவாங்கடா. அப்புறம் மகளிர் எல்ல போட்டுக்க. எந்த தொகுதி காசு பளபளக்கு. ஹலோ எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க? தெரியல. என்ன ஐயனார் கோயிலுக்கு கிடா வெட்டுற பூசாரி மாதிரி இருக்கீங்க. யாரும் தெரியல. கரம முடிச்சவனுங்களா உங்களை குடி தலையில இல்லைங்கடா. நான் தான் ஆண்டியப்ப. டேய், நம்ம ஆண்டியப்ப. தோல்ல இருந்து கையை எடுத்துரு. ஏன்னா பின்னாடி இருக்கவனுக்கு வெட்டி போடுவானுங்க பாத்து. நான் இன்னைக்கு அரசியல் அரசியல்வாதிங்களா? நீ என் ஃப்ரெண்டா? என்ன சொன்ன? ஏன்னு கூப்பிட்ட? பிச்சுடுவேன் பிச்சு அண்ணான்னு சொல்லுவான். இவனுக்கு வந்த வாழ்வா பாரு. டேய் அஸ்வின் வந்துடா. அஸ்வின்டா. ஏய் அஸ்வின். ஹாய்டா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஹாய். நல்லா இருக்க அஸ்வின். ஏய், எப்படிடா இருக்க? 2 வருஷமா வரல, இல்ல புடிவாதமா இருந்துட்டேல்ல. நல்ல வேலை கிடைக்கலடா, அதனாலதான் வரல. அதுக்கப்புறம் பாரதிய பாத்தியா, பேசுனியா? நான் கடைசியா அவளை கோயில்ல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவளும் எனக்கு ஃபோன் பண்ணல, நானும் பண்ணல. அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்க எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் நடக்கிற இந்த விழாவுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் காலேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சொல்லி தந்த வாத்தியார மறந்துடுவாங்க, இல்ல கூட படிச்ச பசங்களை மறந்துடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. உங்களை எல்லாம் இப்படி பாக்குறதுக்கு மகிழ்ச்சியாவும் வியப்பாவும் திருப்தியாவும் இருக்கு. இது எல்லா வருஷமும் தொடரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. My dear boys, my dearest girls, JK ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, உருப்படாதவன், யூனியன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் நான் நினைச்ச காலம் உண்டு. ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பாயிடுச்சு. இன்றைக்கு JK தன்னுடைய சொந்த முயற்சியினால ஒரு பெரிய பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு மயில் கூச்சல் ஏற்படும். வரையா எங்க பாட்டு ஓபன் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் எனக்கு சீட்டு போட்டு வை. ஆகவே மாணவ மணி JK வாழ்க. 3 cheers to JK. ஹிப் ஹிப் ஹூரே. ஓகே சார், அப்ப நான் புறப்படுறேன். வழக்கமா எங்களை திட்டுவீங்களா? அது மாதிரி திட்டிட்டு போங்க சார். அது இப்ப வேண்டாம்ப்பா. சார், உங்க வெள்ளி நாக்கால வெடுக்கு 4 வார்த்தை சொல்லுங்க சார். ஐயோ, இந்த நேரத்துல வேணாம்ப்பா. சார், அப்பதான் சார் ப்ரோகிராம் நல்லா இருக்கும். என்ன நான் வேணாங்கிற, நீ ஓவரா பேசிக்கிட்டே போற. Thank you, sir. ராஸ்கல். Thank you, sir. உங்க எல்லாருக்கும் நான் ஆப்பு வச்சிருவேன். ஜாப் பண்ணுறேன். என்ன இதோட விட்டுருப்பா. இதுக்கு மேல என்னால பேச முடியல. இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம கவிஞர் எழுதின பாட்டை அஸ்வின் அவர்கள் பாடுவார். ஏர்போர்ட்ல தமிழ் புக்கே விற்க மாட்டேங்கிறாங்களே. ஹேய் ஜேகே, பாரதி,
என்ன இங்க ஆச்சரியமா இருக்கு? நான் அசோக் சென்ட் ஆஃப் பண்ண வந்தேன். யார் அந்த ஒட்ட வச்சவங்க தானே? ஏன் அப்படி சொல்ற? நான் கூட கேள்விப்பட்டேன் உனக்கு அசோக்கும் கல்யாணமாமே. எங்க கிட்ட தான் ஒரு வார்த்தை சொல்லல. அட்லீஸ்ட் அஸ்வின்ட்டாவது சொல்லிருக்கலாம்ல. கல்யாணமா? எனக்கா? யார் சொன்னது? அஸ்வின் தான் சொன்னான். அஸ்வின் எங்க? டேய் அஸ்வின், 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 பாரதிரா. அசோக் எனக்கும் கல்யாணம்னு யார் சொன்னது? அசோக் சொன்னா. அசோக் எது சொன்னாலும் நம்பிடுவியா? உனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் நீ என்ன கேட்டிருக்கணும்? அதனாலதான் பார்ட்டி நீ என்கிட்ட பேசலையா? பார்த்தி 3 வருஷமா உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நீயாவது என்கிட்ட போன் பண்ணி பேசிருக்கலாம்ல. சாரி பார்த்தி. உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாரதி, இனி அஸ்வினை சென்ட் ஆஃப் பண்றதும் ரிசீவ் பண்றதும் உன் கையில தான் இருக்கு. Airways leaving functioning Bangalore via Bangalore is ready to take off. We kindly request the passengers to get themselves prepared to board the flight. Thank you. டேய் டைம் ஆச்சுடா. பாரதி அஸ்வினை சீக்கிரமா அனுப்பிச்சிரு. வந்துடுறா. அப்பா அண்ணன் வரா. ஏய் அஸ்வின் வந்துட்டான். நல்லா இரு. ஏய் ஹேமா, எப்படி இருக்குடி? நல்லா இருக்கேன். நல்லா இரு. பாத்தியா தங்கச்சி பாசத்துல நான் இருக்கிறதே மறந்துட்டு மேல வந்துட்டல்ல. இல்லம்மா, ஸ்கூலுக்கு போக நேரமாயிடுமே அதான். ஆகா 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 அஸ்வின், எப்படி நீ வந்த வாசனை வச்சே கண்டுபிடிச்சு வந்துட்டேன் பாத்தியா? அதான் ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறது. சரி, ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? எல்லாரையும் அப்பா யாரு பாத்தேன்ப்பா. கேக்குறா தெரியுமா? அந்த ஃப்ரெண்டு. பாத்தேன்ப்பா, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படியா? அவிஷி யார்ப்பா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரு திரு திருன்னு முழிக்கிற. அவர் யாரு கேக்குறாரு தெரியுமில்ல? பாரதி. பாரதியா? யார் இந்த பாரதி? அது இவனும் பாரதியும் ஒண்ணு பண்ணா கூட மாட பழக புது ஃப்ரெண்டு. ஓஹோ, ஃப்ரெண்டா? அம்மா என் பேச்சு நம்பாத. அதான் அண்ணன் லவ் பண்ற பொண்ணு. அப்படியா? அப்படித்தான். டேய் என்னடி ஸ்கூல் படிக்கும் போதே காலேஜ் லெவல்ல பேசுற? காலேஜுக்கு போறா? இதெல்லாம் காலேஜுக்கு போனா விளங்கிரும். ஏய், உன்னை படிக்கிறதுக்கு காலேஜ் காமிச்சா நீ லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அம்மா இவன் எப்படியே விட்டேன்னு வச்சுக்க, ஒரு நாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து முன்னாடி நிக்க போறான். ஆமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் கொல்லப்பட்டு நிக்க போற. சரி உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு. ஹுசைன் உள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன். இதை கூட்டு போறதுக்கு பதிலா சாமாடி போட போனா 4 தெருவுக்கு 4 சில்லறையாவது கிடைக்கும். இதை கூட்டு போனா ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏய் வாடி, ஒன்னு விட்டு வர வா. அஸ்வின் நீ இரு, குளிச்சு ட்ரெஸ் எடு, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். ஹுசைன் கூட்டிட்டு போ. வா, என் விதி யாரு மாத்த முடியும்? இங்க வாய் அடிச்ச மாதிரி வழியில ஏதாவது வாய் அடிச்ச அவ்வளவுதான். ஏய் அட பாவிகளா, காலேஜ பார்த்தா தான் கதி கலங்குதுன்னா கான்வென்ட் என்ன 20 வயசுல 60 வயசு கிளம்ப மாதிரி ஃபீல் பண்ற? அது வேலை கிடைச்ச உடனே பாரதிக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். வேலைக்காக எங்கெல்லாமோ ட்ரை பண்ணேன்டா. இந்த பாருடா, இப்ப லோக்கல் கால் மட்டும் தான் ஒர்க் பண்ணுது. எஸ்டிடி ஒர்க் பண்ணல. அதுக்குள்ள நீ வேலையை தேடிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை என்ன பாக்குற? உனக்காக நான் வேலைக்கு எத்தனை இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். வேலை டீசெண்டா இருக்குமா? உள்ளூர்ல வேலை கிடைக்குமா? நான் வெளியூருக்கு போக மாட்டேன். எத்தனை கருத்து பேசுற நீ? வேணா ஒண்ணு பண்ணுவோமா? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே ஆபீஸ்ல வேலை வாங்கி தர்றேன். அவளை பக்கத்திலே உட்கார வச்சுக்க. ஏன்னா பைத்தியக்காரத்தனமா இல்ல இது? டேய், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்ப ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. அதனால எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிவு பண்ணி வச்சவங்களுக்குலாம் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டு இருக்கான். நீ இங்க உட்கார்றதுக்கு பதிலா அங்க போய் உட்கார்ந்தேன்னா உட்கார சேரும் கிடைக்கும், மாசம் சம்பளமும் கிடைக்கும். வா. வேலைக்கு போன டைம் ஆகி போச்சு. முதல்ல அஸ்வினை கூப்பிடுங்க. அஸ்வின்மா வா ராஜா, ஓடியா. நல்லா இருப்பா. நல்லா முதல்ல வேலைக்கு போற, நல்லா பார்த்து பொறுப்பா நடந்துக்கணும். பருப்புன்றாங்க. டேய் உசேன், ஆமா என்ன ஆபீஸ்க்கு வேஷ்டி கட்டிட்டு போற? அவன் வேட்டி கட்டறானா ஏதாவது காரணம் இல்லாமலா இருக்கும்? காரணமா? என்ன காரணம்? என்ன பாரதி கொடுத்த வேஷ்டியா? டேய், வரப்போறவங்க ஞாபகத்துல அம்மா மறந்துடாத. என்னம்மா ராஜா, வாடா ராஜா. லேட்டா போனா வேற வேணா உட்கார வச்சிர போறாங்க. ஓடியா. இது ஆந்தி வேலை சம்பாதிச்சிடுறேன். சார் நீங்க போற காரியம் அமோகமா வேலை சார் நீங்க போற காரியம் உங்களையுமா கேள்விப்பட்டியாடா? நம்ம உள்ள நுழையும்போது 2 பேர்த்த வேலையை விட்டுக்கிட்டாங்களாம்.
ஏய் பாத்து வலிக்கு விழுந்துடாத. வெள்ளை வேட்டி கரை வேட்டி ஆயிரும், அப்புறம் உன்னை கட்சியில சேர்த்துருவாங்க. அப்புறம் நான் தட்டை கீழே வச்சுட்டு மைக்க கையில பிடிக்க வேண்டியதான். சார் ஏஐ பார்க்கணும். நீங்க போங்க சார். போக கூடாது. நான் ஒரு ஃப்ரெண்டுங்க. போக கூடாதியா? எங்க ஊட்டி குளிர்ல சொட்டர் மப்ளர் எதுவுமே இல்லாம இருக்கீங்க. குளிர்ல குளிருதே. குளிருதா? இப்ப பாருங்க. இப்ப குளிருதா? இப்ப குளிருதா? ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இவரை A4 செக்ஷன்ல உட்கார வைங்க. வாங்க சார். ஹலோ யோ, என்னையா பண்றீங்க? தூங்குற நேரத்துல வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்க வேண்டிய இடத்துல தூங்குறீங்க. அப்புறம் எப்படியா கவர்மெண்ட் ஆபீஸ் லாஸ் ஆகாம இருக்கும்? அதனால தான்டா வாலண்டரி ரிட்டைர்மென்ட் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். உடனே தானே குட் மார்னிங் சார். இப்படியே தூங்கிட்டு இருக்காதடா. உனக்கு போல வேற ஆள் வெயிட்டிங். இந்த வந்துட்டான் பாரு, நியூ அப்பாயின்மெண்ட். ஜாக்கிரதை பாப்பா. எந்த டேபிள்? இதுதான் சார் உங்க சீட்டு. உட்காருங்க. அஸ்வின், இங்க உள்ள எல்லா பீடைகளையும் விரட்டிட்டேன். இனிமே உன் டேபிள் தான். எப்படியோப்பா, கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நீ வேலையை பார். பாரதி உன்னை பாப்பா. பாய்.